நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆத்திச்சூடியில உள்ள அறம் செய்ய விரும்பு. ஆத்திச்சூடியை வந்துட்டு யார் எழுதியிருக்காங்கன்னா ஔவையார். சரியா? உங்களை மாதிரி ஒரு 2 மாணவர்கள் கீர்த்தனா, கார்த்திக், அவங்க 2 பேருமே ஒரு நாள் பள்ளிக்கு போயிட்டு கொண்டிருந்தார்கள். சரியா? அவங்க வந்து போகிற வழியில ஒரு தாத்தாவுக்கு, அவங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளி தாத்தா, அவங்களுக்கு வந்துட்டு உதவி செஞ்சாங்க. அவங்க வந்து சாலையை கடக்கிறதுக்கு கஷ்டப்பட்ட நேரத்துல இவங்க 2 மாணவர்களும் அழகா கையை பிடிச்சி சாலையை கடக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்களாம். சரியா? அதே மாதிரி ஒரு நாள் பள்ளிக்கு போகும்போது ஒரு குழந்தை வந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு வந்துட்டு அவங்க அம்மா பால் கொடுத்து அனுப்பின அந்த பாலை வந்துட்டு அந்த குழந்தைக்கு பசி ஆற்றுறதுக்காக கொடுத்துருக்காங்க. சரியா? வீட்டுக்கு வந்து அந்த 2 மாணவர்களும் அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, அம்மா நாங்க இன்னைக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சோம் அப்படின்னு. அவங்க அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு என்ன பரிசு நான் தரணும்னே எனக்கு தெரியல மக்களே அப்படின்னு. அப்ப அந்த 2 மாணவர்களும் சொன்னாங்களாம், அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து நம்மளால இயன்ற உதவியை வந்து அடுத்தவங்களுக்கு செஞ்சாலே அது வந்து நமக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு. அப்ப அவங்க அப்பா சொன்னாங்களாம், மக்களே இதை நான் சொல்லல, நம்ம ஔவையார் அவர்கள் வந்துட்டு ஆத்திச்சூடியில அறம் செய்ய விரும்ப அப்படிங்கிற ஒரு வரியில வந்துட்டு அழகா சொல்லியிருக்காங்க. எப்படி நமக்கு வந்து ஏதாச்சும் உதவி நம்மளால என்ன இயலுதோ அந்த உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செஞ்சா நமக்கு மகிழ்ச்சி தானாவே கிடைக்கும் அப்படின்னு.